ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலே சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போச்சில் குழம்புக்கு தேங்காய் வேணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருந்த தேங்காய் ஒன்று எடுத்து வந்து உரித்தேன். ஸோ அந்த தேங்காய் உரித்தேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முளைச்சிருந்தது. ஓகேவா. ஸோ அது உள்ளே வந்துட்டு பூ இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. நம்ம மரம் இதை வந்து நம்ம நட்டு வச்சா தென்னை மரமாக கூட வரும். ஓகேவா. இந்த மாதிரி முளைச்சிருந்தது. ஸோ இது உள்ள தேங்காய் பூ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப நேரம் அதை வந்து பார்த்துட்ருந்தேன். என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு உடச்சி உள்ளே பார்த்துடலாம். ஏன்னா தேங்காய் பூ சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லது. ஓகேவா. ஸோ அதனால் இதை வந்து நம்ம உடச்சிடலான்னு சொல்லிட்டு உடைச்சேன். ஓகேவா. உடைச்சோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே உள்ள வேறு அது எல்லாமே தனியாக வந்துடுச்சு. ஓகே. நான் உடைக்கும் மூச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சிரட்டை தனியாகவே கலண்டு வந்துடுச்சு. தேங்காயை விட்டுட்டு அந்த சிரட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாகவே கலந்து வந்துச்சு. இதை பார்த்தீங்களா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி ஆனோடனே நான் என்ன பண்ணேன்னா கத்தியை வச்சு கட் பண்ணேன். கட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பூ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வந்துட்டு நான் இது பண்ணேன். நிறைய டைம் உடைச்சிருக்கேன். அதில் வந்து சின்னதாக கொஞ்சமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அதுவும் இன்றைக்கி வீட்டில் நானே என் கையால் உரித்து எடுத்து இந்த மாதிரி ஒரு இதை எடுத்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஓகேவா. ஸோ அதனால் அதுவும் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம கையினால் ஒரு பொருள் இந்த மாதிரி கிடைக்கும் பட்சத்தில் அது வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை எல்லார் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஓகேவா. இந்த தேங்காய் பூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். எனக்குமே முன்னாடியிலேருந்து எப்படின்னா தேங்காய் உடைச்சிருக்கேன். சின்ன சின்னதாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தது. ஸோ இது எப்படி இருக்கும், எல்லாருமே நல்லது. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய் பூ. ஓகேவா. ஸோ இது எப்படி இருக்கும், இதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நான் வந்துட்டு இதை வச்சுருந்தேன். இந்த தேங்காவை கட் பண்ணி அந்த பாதி தேங்காயிலேருந்து நான் இதை வந்து இப்படி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அதை சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நான் அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதனோட மருத்துவ குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.